ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனில் மறுபடியும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இந்த யூத் ஃபெலோஷிப்பில் இருக்கிற இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனை, இந்த வர்ஷிப் பற்றின ஒரு சீரீஸை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றின டிஸ்கஷன்ஸும் கொஸ்டின்ஸும் நம்ம நிறைய கேட்டு நம்ம கேபினர்கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இது மூலமாக நீங்களும் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம தொடர்ந்து வந்து இந்த சீரீஸை நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கி வந்து இட்ஸ் கோன் பி த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த சீரீஸ் ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது வழக்கமாக நிறைய இம்பார்ட்டன்ஸை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த விதத்தில் இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அண்ணா சொல்ல போறாரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிரைஸ் லார்ட்னா பிரைஸ் லார்ட். ஆனால் அந்த வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த லாஸ்ட் லெட்டர், இந்த சீரீஸோட லாஸ்ட் லெட்டர் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வர்ஷிப் என்னன்னு நீங்கள் சொல்ல விரும்புறீங்கன்னா? நான் நினைக்கிறேன் பேசிக்கலாக வர்ஷிப் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப். நம்ம யாரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தாலே அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம விளங்கிக் கொள்வோம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் சம்திங் வி கேன் டேக் வெரி கேஷுவலி. இது ஒரு இரஸ்பான்சிபிள் மேனரில் நம்ம வந்து ஏன் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், த ஒன் வி ஆர் வர்ஷிப்பிங், யாரை நம்ம ஆராதிக்கிறோம்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர் மாத்திரம் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வந்து தன்னை அசட்டை பண்ணுறது அவர் ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி வர்ஷிப்பை வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டவங்க, அதை வந்து கரை படிஞ்சு செஞ்சவங்க, அதுக்கு வந்து தேவனுக்கு கனம் கொடுக்காம அவருடைய நாமத்தை தூஷித்தவங்களை வந்து ஆண்டவர் வந்து தண்டிக்காமல் விடலை. அப்போ அவருடைய கனத்தை அவர் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப், நம்ம யாரை ஆராதிக்கிறோம் அப்படின்ற எண்ணங்களை என்ற காரியத்தை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அப்போவுமே நமக்கு புரிஞ்சிடும், திஸ் வர்ஷிப் இஸ் வெரி வெரி important than anything else you can find in the world. இந்த உலகத்தில் இன்னொன்று, நாம் ஆராதிக்கிற தேவன் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு நம்ம வந்து எபிரேயரில் படிச்சிருக்கோம். பட் இந்த வர்ஷிப்ன்ற ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது கூட நாம் ஆராதிக்கிற தேவன் வந்து நேற்றும் இன்றும் என்றும் ஆராதிக்கப்படுகிற தேவன். ஏன்னா அவர் வந்து நாம பிறக்கிறதுக்கு முன்னால் நம்ம உருவாதிருக்கு முன்பதாகவே அவரை நித்தியமாக ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய காலத்திலேயும் கர்த்தர் ஆராதிக்கப்படுகிறவராக இன்றைக்கும் இருக்கிறாரு, வருங்காலத்திலேயும் அவர் ஆராதிக்கப்பட போகிறாரு. அவருடைய மகிமை மாட்சிமைக்கு முடிவே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஏன் வர்ஷிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் earthly ஆக்டிவிட்டி. ஏதோ பூமியில் நம்ம வந்து சில காலம் செஞ்சுட்டு பின்பு நம்ம கைவிட போகிற ஒரு ஆக்டிவிட்டி இது கிடையாது. திஸ் வில் நெவர் சீஸ். It will actually continue as we remain in the presence of God forever. நம்ம தேவனோடு என்றென்றும் இருந்து நாம் அவரை என்ன பண்ண போறோம்னா ஆராதிக்க போறோம். ஏனென்றால் பரலோக காட்சிகளை யோவான் எழுதும்போது கூட அங்கே இருக்கிற மூப்பர்கள், தேவ தூதர்கள், ஏசாயா தரிசனத்தில் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து தேவனை துதித்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை தான் பரலோகத்தின் காட்சியாக நம்ம பார்க்குறோம். அப்போது நான் நினைக்கிறேன் இதை வந்து ஏதோ ஒரு டெம்பரரி ஒரு செட்டப்பாக, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக, ஒரு ஆக்டிவிட்டியாக நம்ம பார்க்கக்கூடாது. இது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நாம் செலுத்தும் ஆராதனை. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வந்து என்றென்றும் நிலைத்திருக்கிற, சதா காலங்களும் தொடருகிற ஒரு காரியமாக இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர். ஆகவே தான் இந்த ஆராதனை ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. எங்களுக்கு சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து நம்ம இந்த வர்ஷிப்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். இட் ப்ளீசஸ் காட் அப்படின்னீங்க, இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ளஷர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ வி ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட்னா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வர்ஷிப்போட லெட்டர்ஸோட லாஸ்ட் லெட்டருக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வாரத்துக்கான லெட்டர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட அந்த 6 லெட்டரோட ஒரு ரீகேப் பண்ணி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வர்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டபிள்யூ அப்படின்ற லெட்டருக்கு நான் எடுத்துட்ட வேர்டு வந்து என்னன்னு சொன்னால் வேர்ட்ஸ். ஸோ வர்ஷிப்பில் வந்து வேர்ட்ஸ் ஆர் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் வர்ஷிப். ஏன்னா வேர்ட்ஸ் ஆக்சுவலி கிவ் அஸ் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம வந்து மனுஷன் வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏரியாஸ் வந்து என்னன்னு கேட்டால் அவனோட வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன். ஏன்னா எந்த மிருகத்துக்கோ எந்த ஒரு லிவிங் பீயிங்க்கோ இல்லாத ஒரு திறமை வந்து கடவுள் மனுஷனுக்கு தான் கொடுத்தாரு. என்னன்னு சொன்னால் பேச்சு திறமை. நோ creature in this world can ever communicate its ideas using words. They only make noises or sounds. நம்ம மட்டும்தான் இன்டெலிஜென்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரே எக்ஸ்ப்ரெஷன், ஒரே இமோஷனை வந்து பலவிதமான வேர்ட்ஸ் மூலமாக நம்முடைய ஹார்ட்டில் உள்ள தாட்ஸ், இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து இட்ஸ் இன் வேர்ட்ஸ்.
அது வந்து வர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. த செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வர்ஷிப், ஓ அப்படின்றதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு சொன்னால், த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்டர் இன் வர்ஷிப். ஓ ஃபார் ஆர்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார், லெட் எவ்ரி திங் பி டன் இன் டிசிப்ளின் அண்ட் இன் ஆர்டர். எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நேர்த்தியாக செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ வர்ஷிப்பில் வந்து ஆர்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்னா? ஓகே, என்னுடைய லிஸ்ட்டில் வந்து ஆர் அப்படின்ற வார்த்தையை வந்து the word that I've taken is the word reverence. Reverence அப்படின்ற வார்த்தை. ஆனால் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னா? எஸ் அப்படின்ற எழுத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து சாங்ஸ். வர்ஷிப்பில் வந்து சாங்ஸ் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடத்த வந்து அது பிடிச்சிருது. ஸோ சாங்ஸ்ன்னும் போது that word has a bigger connotation. It should also include the part of music. மியூசிக் அண்ட் சாங், அதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். அதை ஹெச்சில் வந்து வர்ஷிப்பில் இருக்க வேண்டிய முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னு சொன்னால், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆனரிங் காட். ஆண்டவருக்கு நம்ம கனம் கொடுக்கிற ஒரு நேரம் வந்து அவரை கனப்படுத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுக்கறது வந்து வர்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். Worship is not a place where the worshipper is getting honored. ஆராதிக்கிறவங்க வந்து கனம் பெறுற இடம் கிடையாது. அது ஆராதிக்கப்படுகிற தேவனுக்கு நாம் வந்து கனத்தை செலுத்தி அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாவப்படுத்தி அவரை நாம் உயர்த்தி நாம் பேசுறது தான் ஆராதனை அப்படின்றது. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் ஜாக்கிரதையாக நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். சரிங்கண்ணா, நீங்கள் இப்போ 5 எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, WORSHன்னு. ஸோ ஐக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கண்ணா? ஓகே, ஐ அப்படின்ற எழுத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து இன்டிமசி. ஓகே, இன்டிமசி இன் வர்ஷிப். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் நான் நினைக்கிறேன். சரிங்கண்ணா, இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு 6 லெட்டர் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, WORSHI வரைக்கும். ஸோ இன்னைக்கு P லெட்டர். ஸோ இந்த P லெட்டர் எதை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்கண்ணா? ஓகே, நாம் இதை வந்து ஹோப்ஃபுல்லி யூ ஆர் ஏபிள் டு ரிமெம்பர் வாட் ஐ எம் சேயிங். ஆமாண்ணா. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப். இன்னைக்கு இந்த வர்ஷிப் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டுடைய லாஸ்ட் லெட்டர் P அப்படின்ற வார்த்தைக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வர விரும்புகிற ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்னா, வர்ஷிப் இஸ் அ வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் காட்ஸ் டிஸ்பிளே ஆஃப் பவர். ஆராதனை என்பது ஒரு இன்பமான ஒரு அனுபவம் மாத்திரம் இல்லை. இட்ஸ் நாட் ஒன்லி எ வெரி பிளெஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏனென்றால் நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வந்து சொல்றாரு, நம்முடைய துதிகளிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம சங்கீதம் 22:3 வாசிக்கிறோம். He dwells in our praises. எப்படி டுவெல் பண்றாருன்னா with his full power and might. therefore அந்த ஆஸ்பெக்டை நாம் வந்து கருத்தில் கொண்டு நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவரோட வல்லமையின் வெளிப்பாட்டை வந்து என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் அப்படின்ற விசுவாசம் நமக்கு நிச்சயமாகவே தேவை. சரிங்களா, இப்போ நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது இட்ஸ் அ பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றீங்க. ஸோ எந்த பேசிஸில் நீங்கள் வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைபிளை எடுத்தாலும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை பற்றி இல்லை அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோ இல்லை எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்ல வரீங்க? நான் கொஞ்சம் ஓகே, நம்ம அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம பைபிளில் வந்து ஆண்டவர் வந்து தேவ மனிதர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது எந்தெந்த இடங்கள்ல தம்முடைய வல்லமையை வந்து அந்த ஆராதனையின் மூலமாய் வெளிப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ரொம்ப கிளாசிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரம் த லைஃப் ஆஃப் டேவிட். தாவீது வந்து அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கடங்க முடியாத அவனுடைய சேவகர்களோ மற்ற எந்த மனிதர்களோ அவனை கியூர் பண்ண முடியாத, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவன் இருக்கும்போது அவங்க யாரை தான் கூட்டு வந்தாங்கன்னு சொன்னால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை தான் கொண்டு வந்தாங்க. அவன் வந்து சுரமண்டலத்தை வாசித்து அவன் கர்த்தரை ஆராதிக்கிற அவன் ஒரு மனுஷன். அவன் வந்து அந்த சுரமண்டலங்களை வாசிக்கும் போது அந்த அசுத்தாவி அவனோட்டு விலகினதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அமேசிங் வேஸ் காட் டிஸ்பிளேட் த பவர் ஆஃப் வர்ஷிப் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அ வெரி disturbed situation.
ஓகே. இதை நம்ம படிக்க முடியுது. அது மாத்திரம் இல்லை, இந்த வர்ஷிப் வந்து எப்படி பெரிய வல்லமைகளை நேஷனல் லெவலில் செஞ்சிருக்குன்னு படிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2 Chronicles 2 நாளாகமத்தில் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யோசபாத் ராஜா அவன் யுத்தத்துக்கு புறப்படும் போது அவன் வந்து அவனுக்கு முன்பாக பாடகர்களை கர்த்தரை துதிக்கிறவர்களை அவன் முன்பாக அனுப்பினா நம்ம படிக்கிறோம். அப்போ வந்து அவனுக்கு எதிராக வந்து அம்மோன் புத்திரர், மோவாபின் புத்திரர், சேயீர் மலையிலேருந்து வந்தவங்க, அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா யூதாவின் ராஜ்யத்தை அவங்க சிறைப்பிடிக்கணும்னு வரும்போது கர்த்தருக்கு முன்பாக எழுப்பப்பட்ட இந்த துதியும் ஆராதனை என்ன செய்ததுன்னா ஒரு பெரிய வெற்றி அந்த யுத்தத்தில் கொடுத்து அவர்கள் எல்லாரும் மடங்கடிக்கப்பட்டதை நம்ம படிக்கிறோம். அப்போ மிலிட்ரி ஸ்பியர்லையும் வந்து when people worshipped God, அதில் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். மூன்றாவது வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக காட்டணும்னா, இஃப் யூ கம் டு த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அங்கே வந்து பவுலும் சீலாவும் அவங்க வந்து சிறைச்சாலையில் அவங்க அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவங்க வந்து கர்த்தரை வந்து இரவு நேரத்தில் அவங்க நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதித்து புகழ்ந்து பாடும் பொழுது அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டதாக, அதே போல சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டதாக நம்ம வாசிக்கிறோம். ஸோ தேவனை துதிக்கிற வேளைகளிலெல்லாம் ஆண்டவருடைய பவர்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் அது வந்து வெளிப்படுகிறது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வந்து வெளிப்படுத்துறார். சரிங்கண்ணா, இப்போ ஆண்டவர் அவரோட வல்லமையை வெளிப்படுத்துறாருன்னு சொல்றீங்க. எதுக்காக ஆண்டவர் வந்து இந்த வர்ஷிப் மூலமா அவரோட வல்லமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு? என்ன காரணம்? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போல சங்கீதம் 22:3 வந்து நம்ம துதிக்கும் போது துதிகளின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ வர்ஷிப் draws God to us and we are drawn to God in worship. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க வந்து அவர் பலவீனராக இல்லை, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதை மடங்கடிக்கிற ஒரு தேவனாக அவர் வெளிப்படுகிறது. எந்த இடத்துலையுமே அவர் கையாலாகாத ஒரு தேவனாக அவர் தன்னை காண்பிக்கவே இல்லை. அவர் வல்லமை மிகுந்தவராக அவர் எழும்புகிறத நீங்க பார்க்கலாம். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12:32 வாசித்தீங்கன்னா, நான் உயர்த்தப்படும் போது நான் வந்து ஜனங்களை வந்து என் பக்கமாக நான் என்ன பண்ணுறேன்னா இழுத்துக்கொள்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட்ஸ் பவர். அது என்னன்னு சொன்னால், எவ்ரி டைம் வி வர்ஷிப் காட் there's a powerful presence that draws us to him. இதுதான் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் வே ஆஃப் காட் டிஸ்பிளேயிங் ஹிஸ் பவர். அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துறதுல முதலாவது காரியம் இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா மனுஷனை தன் பக்கமா இழுத்து கொள்ளுகிற ஒரு வல்லமையை தேவன் வெளிப்படுத்துறாரு. ஸோ தட் இஸ் வை பாருங்க, உண்மையா நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை நம்ம ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது நீங்க அந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ வில் ஃபீல் சோ க்ளோஸ் டு காட். அது உங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ உங்களுடைய முயற்சியினாலோ ஞானத்தினாலோ நீங்க கர்த்தரண்டை யாருமே சேர முடியாது. ஆனா கர்த்தரை நாம உயர்த்த 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 அவர் தம்முடைய வல்லமையினால் நம்ம என்ன பண்றாருன்னா தம் பக்கமா இழுத்து கொள்றாரு பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் த பவர் ஆஃப் காட். அது ஒன்லி காட் கேன் டூ இட். வேறு எந்த மனுஷனை செய்யவே முடியாது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக வந்து என்ன பண்ணுறோன்னா ஆண்டவர் அண்டை நெருங்குவதற்கு அந்த வல்லமையின் ஒரு கரம் நம்மை பிடித்து இழுக்கிறதுக்கு வந்து வர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது வந்து நான் நினைக்கிறேன், ஆண்டவருடைய வல்லமையை நாம் வந்து வெளிப்படுத்துறதை வந்து இந்த வர்ஷிப்பில் எப்போ பார்க்க முடியும்னு சொன்னால், சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தரின் வாயிலே அவரை துதிக்கும் புதுப்பாட்டை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, அநேகர் அதை கண்டு பயந்து தங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைப்பாங்க. அப்போ இந்த மனுஷன் கர்த்தரை புகழ்ந்து பாட கர்த்தரை ஆராதிக்கும் போது சுற்றி உள்ள ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய பயம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, தேவன் மேல பற்றுதலா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். நம்மளை தேவனண்டை இழுக்கிற ஒரு வல்லமை மாத்திரம் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற மக்களையும் வந்து தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் திருப்புறதுக்கும் இந்த வல்லமை வந்து கிரியை செய்து. இது வந்து நீங்க நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பவுல் சீலா அவனுடைய சம்பவத்தை படிச்சீங்கன்னா, அவங்க உள்ள போகும்போது எப்படி போனாங்க, கைதிகளா போனாங்க. ஆனா வெளியே வரும்போது ஊழியர்களா வெளியே வந்தாங்க. ஏன்னா அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காவல் அதிகாரி அவன் தன்னையே மாய்த்திரணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிற நேரத்துல பவுல் அவனிடத்துல பேசின வார்த்தை அவன் கண்ட காரியங்கள்லாம் அவனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. அவன் உடனே அவங்கள காயங்கள் எல்லாம் அவன் கழுவி அவன் வீட்டுக்கு கொண்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ண சொல்லி
குடும்பமா எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து, அப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? கர்த்தருக்கு விரோதமான ஒரு சாம்ராஜ்யம், கர்த்தருக்கு விரோதமான ஒரு கூட்டம், இவங்களையே அரெஸ்ட் பண்ண ஒரு கும்பல், இவங்களை அடிச்சு உதைச்சு காலெல்லாம் தொழுவத்துல மாட்டி வச்சு ராத்திரியெல்லாம் காவல் காக்கும்படி வைத்திருந்த ஒரு கூட்டம் வந்து எப்படி கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சது, எப்படி எந்த தேவனை எதிர்த்தாங்களோ எப்படி அவங்க வர ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த வேஸ், ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ், ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காட் யூஸ்ட் வாஸ் வர்ஷிப். அந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனையும் கர்த்தரண்டை இழுக்கும்படி தேவன் அவர்களை இழுத்துக்கிறாரு. ரெண்டாவது, அநேகர் அதை கண்டு கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கும்படி வர்ஷிப் வந்து இட் ட்ராஸ் பீப்புள் டு காட். எத்தனையோ பேர், நான் வந்து எத்தனையோ டெஸ்டிமனிஸ் கேட்டிருக்கேன், நிறைய பேர் வர்ஷிப்ல வந்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. they been drawn to God. அவரோட அன்பினால் நிரப்பப்பட்டவங்க, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோட திருமணவங்க எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. so many times நான் ஸ்கூல் மினிஸ்ட்ரிலாம் போகும்போது the first 20 minutes நான் பாட்டு தான் பாடுறேன். அந்த பாட்டு வந்து it gives such a powerful message that so many children have put their trust in God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அது மாறி இருக்கு அப்படின்றதுல நிச்சயமா சந்தேகமே இல்லை நான் நினைக்கிறேன். அதாவது மனுஷனால முடியாத கிரியைகள் எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை வந்து தம்முடைய ஆராதனை நேரத்தில் நடத்தியிருக்கு. ஏன்னா பல சந்தர்ப்பங்களை நம்ம சபையிலையும் நான் சொல்லலாம், நம்ம நிறைய இடங்கள்ல பெரிய தேவ மனிதர்கள் அவங்க ஆராதனை வேளைகளில் அநேகர் சுகம் பெற்றது, விடுதலை பெற்றது, சமாதானம் பெற்றது. அதோட பவரை வந்து நீங்கள் வந்து யூ கேன் நெவர் அண்டர்மைன். இல்லை, இங்கே எத்தனையோ பேர் சுகமாயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு there was a sister was coming to church. அவங்க வந்து ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துலேருந்து அவங்க அன்னைக்கு வந்திருக்கிறாங்க சர்ச்சுக்கு. அவங்க வந்து 14 years she had a ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் ப்ளீடிங். அவங்க வந்து மரிக்கிற தருவாயில தான் இங்கே கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ அன்னைக்கு ஒரு ஆராதனை இங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த சம்பவத்தை நான் அதை ரெஃபர் பண்ணி அன்றைக்கு ஆராதனை, அவங்க அடுத்த நாள் டெஸ்டிமனி சொன்னாங்க. அந்த அம்மா அந்த வார்த்தையை கேட்டு அந்த பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலேயே இன்ஸ்டன்டா காட் ஹீல்ட் ஹர். She was totally cured of her disease. அந்த ஃபேமிலியே கர்த்தரண்டை அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம சபையில பார்க்குறோம். இதே போல ஒரு முறை அப்பா ஒரு வர்ஷிப் நடத்துறது, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ நான் சொல்றேன், நிறைய நடந்திருக்கு, பட் ஜஸ்ட் அ ஃபியூ. இன்னொரு முறை ஒரு சிஸ்டர் வந்து இதே மாதிரி தான், அவங்க ஃபுல்லாக பேக் போன்லாம் உடஞ்சி she was totally wrapped in the plaster. அப்படியே கொண்டு வந்து அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து இங்கே ஆராதனையில் உட்கார வச்சிருந்தாங்க. ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தேவனுடைய மகிமை அவங்க மேல இறங்கி, ஒரு வல்லமை இறங்கி, அவங்களுக்கே தெரியாம தூக்கிட்டு வந்த ஆளு அவங்களே எழும்பி கர்த்தரை ஆராதிச்சு அந்த கட்டுகள்லாம் அப்படியே கழண்டு she was totally cured அந்த வர்ஷிப்ல. இந்த மாதிரி so many experiences. நான் சொல்லுவேன், it is not just physical. Of course physical is important, physical miracles. தத்ரூபமா அந்த ஒரு எத்தனையோ சாட்சிகளை எழுப்பி கொடுத்து, நிறைய பேர் இங்கே சாட்சிகளை எழுதி கொடுத்து சர்ச்சிலே வாசித்திருக்கோம். நம்ம ஆராதனை வேளைகள் அவங்க பெற்ற அற்புதங்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுற காரியம் என்னன்னா, ஐ திங்க் ஆஸ் ரீசெண்ட் அஸ் லாஸ்ட் வீக் ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. சொன்னாங்க அந்த வர்ஷிப் வந்து நம்ம சர்ச்சில் நடந்து கிட்டத்தட்ட 8 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது யூடியூப்ல இருக்கு. அந்த வர்ஷிப் வந்து she heard almost 8 years later. ரேண்டமா அவங்க தேடும்போது, and she was in a very bad situation. பயங்கர டிப்ரெஷன்ல அவங்க இருந்த போது அவங்க சொல்றாங்க, அந்த வர்ஷிப்பை கேட்ட உடனே I felt the anointing of God and the bondage of depression was broken. அன்னையில இருந்து நான் டிப்ரெஷன்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஒரு ரீசெண்டாக ஒரு வர்ஷிப் நடத்தினோம், தடைகள் நீங்கிற்றே. ஆரம்பிச்சதான் தெரியும், அந்த 2 லைன் வந்து அடுத்த 50 நிமிஷம் அதே வரி தான். தடைகள் நீங்கிற்றே, தடைகள் நீங்கிற்றே, ஓயா விசுவாச ஜெபத்தால் தடைகள் நீங்கி. அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எத்தனை டெஸ்டிமனிஸ் அதுக்கு வந்திருக்கு தெரியுமா? அந்த காரியத்தை கேட்டு எத்தனையோ ஜனங்க, அந்த டிமென்ஷியா, ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த வர்ஷிப் எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் ரேண்டமாக நாங்கள் பார்த்தோம். அந்த வர்ஷிப்பை நாங்கள் போட்டு எங்கள் ரூமில் வந்து we could feel the presence of God அப்படின்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன். சில பேர்லாம் பல வருஷங்கள் கழிச்சு அந்த ஆராதனைகளை வீடுகளில் போடும்போது we could feel the anointing of the Holy Spirit. எங்க வீடு அப்படியே நிரம்பிருச்சு அந்த ஆராதனை. அப்போ நான் நினைப்பேன், இது எத்தனை வருஷம் முன்னாடி பண்ண ஒரு ரெக்கார்டிங் இது. ஆனா கர்த்தர் வந்து அதையும் என்ன பண்றாருன்னா இன்னைக்கும் பயன்படுத்துறாரு. ஜனங்களை சுகமாக்குறதுக்கு, ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு,
ஆண்டவர் வந்து பயன்படுத்துறாருல. மறக்கவே முடியாது அந்த சில அனுபவங்கள்லாம் மறக்கவே முடியாது. இப்போ சமீபத்தில் வந்து நம்ம சபையில் வந்து சிஸ்டர் ஜான்சி கொயரில் இருந்தவங்க வந்து அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. அவங்களுடைய ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஏன்னு சொன்னால் அவங்க கொயரில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அண்ட் ஷீ ஹேட் தி சிக்னஸ். அது என்னென்னு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கல. பட் ஃபைனலாக they diagnosed it to be blood cancer, leukemia. வெரி சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஜான்சிட்டனா, யூ வில் நாட் லிவ் ஃபார் லாங், 3 months, அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்னு. அதுக்கு முன்னால தான் கொயரில் வந்து நாங்கள் ஒரு பாட்டை வந்து அப்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த கோரஸஸ்லாம் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். பண்ணி தான், ஏன்னா இங்கே எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஸோ தமிழ் வேணுன்றதுக்காக நல்ல இங்கிலீஷ் பாடல்கள் கோரஸஸை எடுத்து நம்ம கொயராக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து நம்ம சர்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போது அன்னைக்கு நான் வந்து வர்ஷிப் ப்ராக்டிஸ் டைமில் ஒரு பாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதில் வந்து யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், you always fill my heart with songs of deliverance, whenever I'm afraid I'll trust in you. அந்த பாட்டு, I will trust in you, let the weak say I am strong, in the strength of my Lord, என் மறைவிடம் நீர், மீட்பின் கீதங்களால் என் உள்ளத்தை நிரப்புகிறீர், நான் பயப்படும் வேளையிலே நான் உம்மை நம்புவேன், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிடுவான் தேவ பலத்தால் அப்படின்ற அந்த பாட்டு. அதை வந்து நான் அப்போ தான் அந்த பாட்டு பழைய மாரநாதா சிங்கர்ஸுடைய பாட்டு அது. அந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சொன்னேன், அந்த பாட்டை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கொயர் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாங்க. ஒரு வாரம் தான் நான் சர்ச்சில் அந்த பாட்டை நான் பாடியிருக்கேன். அப்போது ஜான்சி வந்து when she was in hospital, அவங்க அட்மிட் ஆகிருந்த அந்த காலத்தில் நானும் என்னோட ஒய்ஃபும் அவங்கள பார்க்குறக்கா போயிருந்தோம். அண்ட் ஷி வாஸ் ஸோ ப்ரோக்கன். ஏன்னா ஷி வாஸ் வெரி யங். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வாஸ் வெரி ஹார்ட் டு அக்செப்ட். தனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி டைம் கொடுத்துருக்காங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வழிகையில் நான் அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்லி தைரியப்படுத்திட்டு கடைசியில் நான் ஜோம் பண்ணுறதுக்காக எழும்பினேன். அப்போ ஜான்சி என்கிட்ட வந்து, அண்ணா எனக்கு அந்த ஒரு பாட்டை பாடுங்க, யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், யூ ஆல்வேஸ் ஃபில் மை ஹார்ட். ஏன்னா எனக்கு ராத்திரிலாம் இந்த லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டான்னு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருமோ, ஏதாவது ஒரு என் லைஃப் வந்து கொலாப்ஸ் ஆயிருமோ, நான் ரொம்ப பயந்துருக்கேன், அந்த பாட்டை எனக்கு பாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அண்ணா, யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ் அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. இந்த பிள்ளை பார்த்தா இவ்வளோ பரிதாப நிலைமையில் இருக்கிறா, ஆனால் இவளுடைய நம்பிக்கையை பாருங்கள் இப்படி சொல்கிறாள். 2 பேருமே அழுதுட்டாங்க. அடுத்த செகண்ட் இவங்க சொல்லி அதை பாய மூடுறதுக்குள்ளே அந்த பாட்டை பாட ஆரம்பித்தாங்க. யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ் அதை பாட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பிள்ளை அப்படி சொன்ன உடனே நான் பெட் பக்கத்தில் நின்று அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். I tell you, I could really feel the power of God in that room. I could feel the presence of God when we sang that song. There was no music, no lyrics, nothing. But அப்படி ஒரு அனாயிண்டிங் அந்த ரூமில் இருந்துச்சு. அந்த பாட்டை பாடிட்டு அவ சொன்னா, ஆனால் எப்போல்லாம் நான் ரொம்ப பயப்படுறேன்னு அந்த பாட்டு தான் எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்குது, ஆண்டவரோட பிரசன்னத்தை கொண்டு வருது. பெரிய ஆச்சரியம் என்னென்னா 3 monthsல லைஃப் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் such a surprise. Her life extended by almost 14 years. நான் திருப்பி பார்க்குறேன், that worship experience, you know, it's such a powerful experience. அது சும்மா ஏதோ பாட்டு ஒரு ஆக்டிவிட்டி நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம உண்மையாக தேவனை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது அவர் வந்து நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறாரு. எத்தனையோ டெஸ்டிமனிஸ் நான் சொல்ல முடியும். அந்த பவர் ஆஃப் காட் டச்சிங் தியர் லைஃப்ஸ், ஸ்பிரிச்சுவலாக அவங்கள தொட்டிருக்கிறது, இமோஷ்னலாக தொட்டிருக்கிறது, அவங்கள வந்து ஃபிசிக்கலாகவே அவங்களுக்கு ஹீலிங்ஸை கொடுத்த எத்தனையோ இன்ஸ்டன்சஸை வந்து வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம். நான் வந்து நம்ம சர்ச்சுன்னு மாத்திரம் சொல்ல, எத்தனையோ சபைகள், எத்தனையோ எவாஞ்சலிஸ்டிக் கேம்பெயின்ஸில் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டெஸ்டிமனிஸ் எழும்புறதை பார்த்துருப்பீங்க. ஸோ வர்ஷிப் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று ஒன்று சொல்லணும். ஒரே ஒரு சம்பவம் வந்து ஏசாயா பேசும்போது அவர் ஒரு வர்ஷிப்பை வந்து ஹெவன்லி வர்ஷிப் அவர் பார்த்ததாக நான் வாசிக்கிறோம். ஏசாயாவில் வந்து 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் உசியா ராஜா அவன் சிங்காசனத்தை வீற்றிருந்த பொழுது அங்கே கர்த்தர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதாகவும், அங்கே இருக்கிற தூதர்கள்லாம் ஆண்டவரை வந்து பரிசுத்தர் 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 அப்படின்னு ஆராதிக்கிற ஒரு காட்சியை வந்து ஏசாயா பார்த்ததாக நாம் வந்து அங்கே எழுதப்பட்டதை நம்ம படிக்கிறோம்.
அதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வர்ஷிப்பை விட்னஸ் பண்ணிட்டு இருந்த ஏசாயா அது எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை முடிக்கிறாருன்னு கேட்டால், ஆண்டோட சத்தம் அதில் கேட்குது, நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார் அப்படின்னு கேட்ட உடனே, ஆண்டவரே இதோ நான் வருகிறேன், என்னை அனுப்பும். அந்த வர்ஷிப்புடைய அந்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மனுஷனை கர்த்தருடைய ஊழியத்துக்காக எழுப்பி, அந்த மனுஷனோட லைஃப்ல ஒரு பரிசுத்த கிரியை நடத்தி, கர்த்தருக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை வந்து அந்த வர்ஷிப் கொடுத்துருக்கு. அப்போ நான் நினைக்கிறேன், அந்த பவர் ஆஃப் வர்ஷிப் இஸ் ஃபார் பியாண்ட் வாட் வி கேன் எவர் ஃபேதம் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, அது வந்து ஜனங்களை கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்டை வந்து அவங்க லைஃப்பில் கொடுத்துருக்கு. இல்லை, நிச்சயமாக கொடுத்துருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் கூட இருக்குது, இந்த வர்ஷிப்னும் போது இட் இஸ் ஆல்சோ எ சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்டில். நம்ம யூஸ்வலாகவே நம்ம வர்ஷிப்பில் அதை நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். நம்மளே உடஞ்ச டைம்லையும் நம்மளை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணோம். நிறைய கமெண்ட்ஸு நம்ம லெட்டர்ஸ்லாம் கூட நம்ம நிறைய வாசிக்கிறோம். ஆக்சுவலாக எங்களை ஆறுதல் படுத்துச்சு இந்த வர்ஷிப்னு. ஸோ அதுவும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் நினைக்கிறேன் இன் மெனி வேஸ் வர்ஷிப் இஸ் வெரி ப்ரொஃபெட்டிக், வெரி ப்ரொஃபெட்டிக். நான் வந்து எத்தனையோ டெஸ்டிமனிஸை இந்த ஆங்கிளில் நான் வந்து கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் இதே பிரச்சனையோட கேள்வியோட நாங்கள் வந்தோம், உடஞ்சு போய் நாங்கள் வந்தோம். கரெக்டாக அதே தீமில் அந்த வர்ஷிப் நடக்கிறது, அந்த பாடல்கள் வந்து எங்களை அவ்வளவு ஆறுதல் படுத்துச்சு, எங்களை அவ்வளவு தேற்றுச்சு. அப்படியே அந்த நேரம் எத்தனையோ பேர் உடஞ்சு வந்தவங்க, நொறுங்கி போய் வந்தவங்க, நம்பிக்கை இழந்து வந்தவங்க, அதாவது இனிமேலாம் வருங்காலமே இல்லை அப்படின்ற நிலைமையில வந்தவங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன், எவ்வளவு மனிதர்கள் அவங்கள வந்து ஆற்றணும் தேற்றணும் அப்படின்னு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி அவங்களெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் கூட எல்லாரும் ஃபெயில் ஆன நேரத்தில் ஜஸ்ட் அ வர்ஷிப் சாங், ஒரு நாள் நடந்த அந்த வர்ஷிப் வந்து அவங்க லைஃபையே வந்து டோட்டலாக ரீபில்ட் பண்ணி அவங்கள ரெஸ்டோர் பண்ணி அவங்கள வூண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணி, I tell you, it is such an amazing experience that God has given us live. இங்கேயே நம்ம லைவா நம்ம அந்த டெஸ்டிமனிஸை கேட்குறோம். கண்ணீரோட ஜனங்க சொல்றது. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு மெசேஜ் வந்து எனக்குன்னு இல்லை, பட் வர்ஷிப் வாஸ் ஜஸ்ட் ஃபார் மீ, எனக்குன்னு அந்த வர்ஷிப். சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாடலை வந்து நேற்றுக்கு ராத்திரி நான் வந்து வீட்டில் நான் பாடிட்டு இருந்தேன், ஆனால் அதே பாடலை இன்றைக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு இங்கே பாடி அப்படியே என்னை ஆற்றினாரு. இட் இஸ் கைண்ட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ப்ரொஃபெட்டிக் நினைக்கிறேன். அது ஒரு ப்ரொஃபெட்டிக் பவர் அதில் என் வர்ஷிப் இருக்குது. நம்ம அதை சீரியஸாக எடுக்கணும். நம்ம வந்து அது ரொம்ப கேஷுவலாக எடுக்கக்கூடாதுன்னு ஏன் நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் ஸோ ப்ரொஃபெட்டிக், இட்ஸ் ஸோ பவர்ஃபுல், இட் கேன் டெலிவர் பீப்புள் டு அ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். வெரி கிரேட் எக்ஸ்டென்ட் அவங்கள டெலிவர் பண்ண முடியும். அவங்களோட லைஃப்பில் தேவனோட சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு வர்ஷிப் இஸ் ஸோ ஸோ பவர்ஃபுல். தட் இஸ் வை வி கால் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் பவர் இன் வர்ஷிப். இட் empowers people. It makes them experience the power and the grandeur and the wonder of God. And the miracles experience பண்ணுறதுக்கு, ஆண்டவருடைய கம்ஃபர்ட்டிங் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வர்ஷிப் இஸ் such a powerful thing. ஒரு சம்பவம் நான் மறக்கவே முடியாது. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான், அவங்க வந்து அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல அவங்க மறிச்சிருவாங்கன்னு சொல்லி. அப்போது அவங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ், ஃபேமிலி வாஸ் டோட்டலி ப்ரோக்கன். ரொம்ப யங்காக இருந்தார், இறந்துட்டார். அவருக்கு 5 பிள்ளைங்க. என்ன செய்கிறது அடுத்தது, என்ன பண்ணனே தெரியல. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வேறு ஆல் இன் காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரி தான். அவங்க வந்து லைஃப் யாருக்குமே செட்டில் ஆகலை. ரொம்ப ஒரு உடஞ்ச நேரம் எங்களுக்கும் ஃபேமிலியாக. இட் வாஸ் ஸோ ஹார்ட் பிரேக்கிங். அப்போது அந்த ஃபியூனரல் சர்வீஸ் வந்து சர்ச்சில் ஆரம்பிச்சது. I didn't have any preparation or intent to lead worship. I didn't even think about. திடீர்னு அந்த சர்ச் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் நீங்கள் ஒரு 10 minutes நீங்கள் ஒரு வர்ஷிப் நடத்துங்கன்னாரு. எனக்கு ஃபியூனரல் சர்வீஸில் வர்ஷிப் நடத்தி எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. நானும் உடனே எழுந்தேன். ஜோயல் ஆல்சோ வாஸ் தேர், ஸோ ஹி வாஸ் ஆன் த கீபோர்ட்ஸ், ஹி வாஸ் வித் another மைக். நானும் வர்ஷிப் நடத்த ஆரம்பித்தேன். அந்த ஃபஸ்ட்டு பாட்டு அப்படி பாட ஆரம்பித்தோம் பாருங்க, த ஹோல் பிளேஸ், த அட்மாஸ்பியர் சேஞ்ச். ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் சச் கைண்ட் ஆஃப் அன் அட்மாஸ்பியர் இன் அ ஃபியூனரல் சர்வீஸ். எவ்ரிபடி ஃபெல்ட் தட். எங்களுடைய ஃபேமிலி வந்து they were like drawn to tears. அவங்க வந்து they could feel the comfort of God. அவங்களுடைய broken hearts instant அப்படியே ஹீல் ஆகிறத we could feel. அந்த இடமே I could feel it. It was like, it's not an imaginary stuff.
அது வந்து ஒரு இட் வாஸ் சச் அ பவர்ஃபுல் அனாயிண்டிங் தட் கேம் டவுன் இன் தட் பிளேஸ். அந்த broken ஹார்ட்ஸ் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுச்சு. அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் 10 மினிட்ஸ் தான் வர்ஷிப் முடிஞ்சுட்டு ஷார்ட் சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது பாஸ்டர் ஒரு ஆஃபரிங் வந்து எனக்கு கொடுக்குறாரு. நான் ஐ செட் பாஸ்டர் நோ இது வந்து என்னுடைய ஃபேமிலி. நீங்கள் அவர் சொன்னார் நோ இட் இஸ் நாட் உங்கள் ஃபேமிலின்னு இல்லை. அந்த வர்ஷிப் ஆரம்பிச்சோன்னா ஐ வாஸ் மினிஸ்டர்ட். ஐ குட் ஃபீல் தி அனாயிண்டிங் ஆஃப் காட். இந்த இடமே அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு பாஸ்டர். ப்ளீஸ் ரிசீவ் த ஆஃபரிங். நான் வந்து உண்மையாக சொல்லப்போனா ஒரு ஃபியூனரல் சர்வீஸில் நான் காணிக்க வாங்கினது தட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி. அதுக்கு முன்னாலேயும் கிடையாது, அதுக்கு பின்னாடி கிடையாது. வி நெவர் கெட் ஆஃபரிங்ஸ் தேர். ஆனால் ஐ குட் சென்ஸ் த கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் தட் பாஸ்டர் ஹேட். அவரே ரொம்ப நொறுங்கி போய் தான் இருந்தார். பட் இட் ஜஸ்ட் சச் அ மினிஸ்ட்ரேஷன். நான் நினைக்கிறேன் வர்ஷிப் இஸ் சச் அ பவர்ஃபுல் திங். இஃப் யூ ஆனர் இட் த ரைட் வே யூ வில் ஷுவர்லி எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் காட் லைக் நத்திங் எல்ஸ். அதை வந்து நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கோ, நம்ம டேலண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கோ, நம்மளை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் அதோடைய பவர் இல்லாமல் போயிடுது. திஸ் லாட் ஆஃப் நாய்ஸ் பட் நோ பவர். பாஸ்டர் சாம்சன் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, மோர் நாய்ஸ் இஸ் நாட் த எவிடன்ஸ் ஆஃப் பவர். மோர் நாய்ஸ் இஸ் நாட் த எவிடன்ஸ் ஆஃப் பவர். அதிகமாக சத்தம் போடணும்னு அவசியம் இல்லை. பட் இஃப் யூ டூ இட் வித் யுவர் ஹோல் ஹார்ட், இஃப் யூ ஆர் அ ட்ரூ வர்ஷிப்பர், உண்மையாக நம்ம கர்த்தரை ஆராதித்து ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்வோம்னா பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இறங்கி வந்து நம்மளை சந்திக்கிற நேரம் அது. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் உண்மையாகவே தம்முடைய வல்லமையினால் அவர் தொடுகிற ஒரு நேரம், நம்மளை விடுவிக்கிற நேரம், நம்மளை உயர்த்துற நேரம், நம்முடைய கண்ணீர்களை தொடச்சு நம்முடைய சரீரங்களை சுகமாக்கி நமக்காக யுத்தங்களை நடப்பித்து பெரிய விடுதலைகளை கொடுக்குற இடம் வந்து வர்ஷிப்னா உண்மையாகவே ஐ எம் வெரி கன்வின்ஸ்ட் அபவுட் இட். ஸோ வர்ஷிப், the last one but not the least, is worship is a place and an experience of God's power. ரொம்பவே அழகாக சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அது நிஜமாக ஒரு விஷயம் எங்களுக்கு கேட்கும்போது இந்த அளவுக்கு ஆண்டவரோட பவரை நம்ம பார்க்க முடியுமா? பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எங்கே வேணாலும் ஆண்டவரோட வர்ஷிப் வந்து இப்படி கிரியேட் செய்யுமா அப்படின்ற வந்து கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போதுனா. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த சீரீஸில் 7 டாபிக்ஸ் நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. புரிகிற மாதிரி ஒரு ட்ரூ வர்ஷிப்னா என்ன அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்னா. உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வேறு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ தொடர்ந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கூட இந்த சீரீஸ் வந்து மினிஸ்டர் பண்ணும் உங்க கூட. உங்கள் வர்ஷிப் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஆண்டவர் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒர்க் பண்ணி உங்கள் வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆண்டவரோட பர்சனலாக இன்னும் நீங்கள் பில்ட் பண்ணி அதிகமாக வந்து ஆண்டவரோடு நீங்கள் உறவாடலாம். ஸோ நாங்கள் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு டாப்பிக்கோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until it is we signing off from the session. Thank you and praise the Lord. Thank you.